படுகொலையை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பரிதாபங்கள் யூடியூபர் கோபி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு கண்டனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதே அமைப்பை ஜாதி அமைப்பை சேர்ந்தவர் வந்து அவரும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு எச்சரிக்கை அந்த வீடியோ பரிதாபங்கள் வந்து யூடியூப் வீடியோ வந்து விழிப்புணர்வு ஏன் இப்படி பண்றீங்க, நீயும் படிச்சிருக்கீங்க, அந்த கொலை செய்த தம்பி அவர் சரியா தானே பண்ணிருக்காரு. அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது? தமிழ் ஒரு பேரன்பின் தாய். தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி பாக்குறீங்க? என்னல நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க? உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன்? இப்படி ஒண்ணும் இல்லையே. ஒருத்தன் என்னில தாழ்ந்தான்னா அங்க தமிழ் தாழ்வு. ஒரு தமிழன் தாழ்றான், அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான். அப்ப யாரு தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை 100 ஆண்டுகள் அவங்களுக்கு என்னால? அமெரிக்கா ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு வந்து 50% வரி விதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜவுளி உற்பத்தி பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகுது. இப்போ நம்ம மோடி பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கால இருந்து விவசாய பொருட்கள் வந்து இறக்குமதி பண்ணுறது தலைமை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம நிலைப்பாடு சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஜவுளி அது பாதிக்கக்கூடாதுதான் நாங்கள் நெசவாளருக்காக இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். சுத்தமாகவே நலி விட்டுருச்சு. கைத்தறி நெசவு உங்களுக்கு தெரியும். உழவும் நெசவும் எவ்வளவு உயிரான பணிங்கிறது உங்களுக்கு தெரியும். உழவன் உயிருக்கான உணவை கொடுப்பான், இவன் மானத்தை மறைக்க உடையை கொடுப்பான். 2 பேரும் வந்து போற்றத்தக்க தெய்வங்கள். அப்படிதான் நமது முன்னோர்கள் போற்றி வந்திருக்காங்க. ஏற்றத்தினால கொங்கு மண்டலத்தில் இருக்கிற திருப்பூர், ஈரோடு, கோவை எல்லா பகுதியிலும் இருக்குமே ஏற்றுமதி. உங்களுக்கு தெரியும், ஆடை உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவு வீழ்ச்சி அடையும். நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்தால் நாடு எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும். அதனால தான் நாங்கள் இந்த தற்சார்புங்கிறத யாருமே பொருட்படுத்தமா. முழுக்க முழுக்க ஒரு நாட்டையே சார்ந்திருப்பது பேராபத்தை கொண்டு போய் நிறுத்தி விட்டு நம்மளுடையதை அவர் முடிவெடுக்கிறாரு. அவர் ரஷ்யாட்டிருந்து நீ எரிபொருள் வாங்காதேன்றார். ரஷ்யாட்டிருந்து நீ எரி எண்ணெய் வாங்காதேன்னு நமக்கு உத்தரப்படுற நாடு. நீ எங்க நாட்டுக்கும் என் நாடு என்ன முடிவெடுக்கணும்னு அவர் முடிவெடுக்கிறார். இது பேராபத்தான போக்கு. இது எங்க போய் நிறுத்தும்னு தெரியல. எங்க போய் நிறுத்தும் இந்த முடிவு அப்படின்னு அப்ப பொறுத்திருந்தான் பார்க்கணும். இல்லதான், இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல்லாம் இருந்திருக்கு. காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்து வந்துருக்குது. புல்வாமா மாவட்டத்தில் தாக்கி அளிக்கப்பட்டதெல்லாம் இராணுவ வீரர்கள் தான். அது மாதிரிதான் இது. திருடனுக்கு என்ன தலைநகர், என்ன புறநகர், என்ன ஒன்றும் கிடையாது. வீடு திருடுவான். பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. இங்கே ஒரு நாடே கண்காணிக்கப்படணும். இப்போ நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு. எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி 2 கண்கள் நம்மளை எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்தால் தான் ஒரு இது வரும். இந்த மாதிரி குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கொடுத்து தடுக்கணும். இல்லைன்னா சாதாரணமாக நிகழுது. அப்படி வாகனத்தில் போகும்போது செல்ஃபோனை பறிச்சுட்டு போகிறது, தாலியை தூக்கிட்டு போகிறது, சங்கிலியை பறிச்சுட்டு போகிறது, கொலை பண்ணிட்டு போகிறது. சமூகமே நாடே ஒரு நாடா மாறிடுச்சுங்கிறதா உண்மை. அதை நம்ம ஒத்துக்கணும். காரணம் மனநிலையில மாற்ற வரணும். கல்வி அறிவை போதிக்கல, வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை போதிக்கல. கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால இவ்வளவு பிரச்சனை வருது. எங்கே புத்தன், மகாவீரர், காந்தி எல்லாரும் பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள்லாம் பிறந்த பூமி தான் இது. அவங்க ஏதோ போதிச்சா வச்சாங்க. ஆனால் ஒன்றும் மாறுதல். கவின் படுகொலையை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பரிதாபங்கள் யூடியூபர் கோபி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு கண்டனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதே அமைப்பை ஜாதி அமைப்பை சேர்ந்தவர் வந்து அவரும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. என்ன பண்ணிட்டாரு?
அந்த வீடியோ பரிதாபங்கள் வந்து யூடியூப் மூலியமா வீடியோ வந்து விழிப்புணர்வு பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, நீயும் படிச்சீங்க, அந்த கொலை செய்த தம்பி அவர் சரியா தானே பண்ணியிருக்காரு. அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது? எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது. அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி தமிழனுக்கு இல்லை. இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது. தமிழ் ஒரு பேரன்பின் தாய். தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி பாக்குறீங்க? என்னல நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க? உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன்? இப்படி ஒண்ணும் இல்லையே. ஒருத்தன் என்னில தாழ்ந்தான்னா அங்க தமிழ் தாழுது. ஒரு தமிழன் தாழ்றான், அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான். நீ யாரும் தாழ்ந்தவன் இல்லையே, தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே, தாழ்த்தப்பட்டவன் தானே. அப்ப யாரு தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை 100 ஆண்டுகள் அவங்களுக்கு எழல? எப்படி எழல? அதான சிக்கல். இங்க என்னன்னா, நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க, அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான், அடிமைப்படுத்தினான். அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான். ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற. அவனுக்கு நீங்கள் அடிமை, நான் அடிமை, நம்ம 2 பேருமே அடிமை. ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது. இந்த பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, எனக்கு கீழே வருது, நீயே அடிமை, உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்திருக்கான். அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னு தான் அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டு இவன் போய் ஏன்டா நீ கையிட்டு நிக்கிற, இந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா நீயே உழுது பொழைச்சுப்பான்னு தான் கொடுத்துருக்கான். அப்ப அதை சொல்றாரு, அப்ப அடிமைக்கு ஒரு அடிமை தேவைப்படுது. எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க. அந்த மனநிலை தான் இது வர தொடரும். இதை போக்கணும். அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார். ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறேன்னு கேட்கிறார். ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவானா? அவன் தண்ணி அடிப்பான், அவன் திருடுவான், அடுத்த ஒரு பொருளை அகவரிப்பான், தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான். சமூகம் எதெல்லாம் கேடானது, சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான். குடிச்சிட்டு வேட்டி கலந்து இருந்து தெருவில் கிடப்பான், போற வர பொண்ணுகளை தாலியத்துக்கு ஓடுவான், ஊராஞ்சத்தை பறித்து அபகரிப்பான். இந்த மாதிரி இழி செயலை செய்கிறவனெல்லாம் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதனாலேயே நீ உயர்ந்தவன் நீ என்றியா ஏற்கிறியான்னு கேட்கிறவன். நீங்க அண்ணல் அம்பேத்கரை எப்படி எடுத்துக்கிறீங்க? அது இல்லை. நீங்க எல்லாம் சொல்ற இந்த நிலத்திலேயே அதிகம் படிச்சவன் அவன் தான், பெரிய அறிஞனா வந்தான். அவன் தாழ்த்தப்பட்டவனா, தாழ்ந்த குலத்துல குடியில தாழ்ந்த சாதியில பிறந்துட்டாங்கிறதுக்காக தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லுவீங்க. அப்போ ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு. அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை, ஒழுக்கம், கல்வி, அறிவு, நேர்மை, உண்மை. நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தா நீ உயர்ந்தவன? சொல்லுங்க. மண்ணெல்லி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதினா நீ உயர்ந்தவன? எப்படி இருக்கு? கள்ளச்சாரம் காய்ச்சி வைக்கிற நீ பெரிய சாதி. அப்ப பெரிய சாதிய நீ? மாசம் கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர வேணும், அவன் உயர்ந்த சாதி.